ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதேமாரி விண்ணப்பமும் எங்களுக்கு வந்திருக்கு நேற்று. எல்லாம் சொல்லி நியூஸில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். சரி, உடனே நானும் அக்கம் பக்கம் எங்களுக்கு சொல்லி வச்சுருந்தேன் பக்கத்துலலாம். சப்போஸ் நாங்கள் இல்லைனா கூட அந்த ஃபார்ம் கொடுத்தா வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி வந்திருக்காங்க. வந்திருக்கும்போது நான் இல்லை வீட்டில், எனக்கு நான் சொல்லிட்டு போனவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஃபார்ம் வாங்குங்களேன்னு. சரி, அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. உடனே என்னுடைய வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், என்னுடைய பேர் கேட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நகராட்சியில் வந்த உறுப்பினர்களும் அவ்வளோ அழகாக செஞ்சாங்க. அது பாருங்கள், உங்களுடன் ஸ்டாலின் இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் விண்ணப்ப படிவத்திலே நம்ம குடும்ப அட்டை எழுதணுமா, மனுதாரரின் பெயர் எழுதணுமா, முகவரியாக ஆனா பெண்ணான்னு எழுதணும். இது நமக்கு சேவையை குறித்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் கையெழுத்து போட்டு நம்ம கொடுக்கணுமா. அது கூடயே உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று இருக்குது. அதில் 43 சேவைகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த 43 நமக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு. அதேமாரி அதையும் நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஏரியாவில் வந்தாலும் சப்போஸ் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் இல்லைன்னா பக்கத்தில் சொல்லி வைங்க, கண்டிப்பாக கொடுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக செய்கிறாங்க வேலைகள். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டில் இந்த மகளிர் உரிமை தொகை கோரி தகுதி உள்ளவர்களுக்குன்னு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு போட்டிருக்காங்கன்னா, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின் கட்டண ரசீது. அதாவது சொந்த வீடு இருந்தால் நம்ம மின் கட்டணம் ரசீது எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா வேண்டாம். இது அவ்வளோ கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அதனால சரி, நான் இல்லாத போது தான் வாங்கினேன். சரி, அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம்தான். சரி, நமக்கு இவ்வளோ அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்களா, ஒரு ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டுன்ட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் இதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் நாங்கள் போகும்போது அப்போ என்னென்ன கொடுக்க சொன்னாங்களோ, என்னென்ன சொன்னாங்களோ அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. வீட்டில் நம்ம எப்போவுமே இருக்க மாட்டோம். டக்குன்னு ஒரு பக்கத்தில் கடைக்கு கூட போவோம். அந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அந்தமாரி அந்த ஃபார்மை. அதனால் அவங்ககிட்ட நகராட்சியிலேருந்து வர்றவங்ககிட்ட கேளுங்க. நல்லா செய்கிறாங்க கவர்மெண்ட்டு. அதனால் அதை மிஸ் பண்ணவே பண்ணாங்க. எல்லாருமே வாங்குங்க. இப்படி தான் இருக்கும் ஃபார்மு. அது கூட இந்தமாரி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டும் வாங்கி வைங்க. வாங்கிட்டு உங்களுக்கு என்றைக்கு டேட் சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில், அன்னைக்கு நீங்கள் போய் இதை கொடுங்க. கண்டிப்பாக இதில் எல்லாமே கிடைக்கும் சொல்கிறாங்க. எல்லாருமே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பெனிஃபிட்டுமே செய்கிறாங்க இதில். அதனால தான் நான் இதை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.